அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா விரதம் குவளை எல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்றி நினைத்த எல்லோரும் வாழ்க இசைந்தே. உலக மக்களே, அறிவார்ந்த அன்பர்களே, ஆண்மைநேய ஒருமைப்பாடுடைய அன்பர்களே, வள்ளற்பமானவ கல்லிய திருவற்பாவில் 3ஆம் திருமுறையில் பதிகம் 14 திருக்கோல சிறப்பு என்ற பதிகத்தில் இருக்கின்ற பாடலுடைய விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருக்கோல சிறப்பு மொத்தம் 10 பாடல்களை கொண்டது. இதுவரை 5 பாடலுடைய விளக்கங்களை பார்த்திருக்கிறோம். இன்று 6வது பாடலுடைய விளக்கத்தை பார்க்க போகிறோம். அதன் பிறகு இந்த விளக்கத்தை பார்த்த பிறகு, சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு வல்லப்பமானவர்கள் இறைவனுடைய நிலையையும் எப்படியெல்லாம் அருளை பெற்றுக்கொண்டார் என்பதையும், இறுதியாக எப்படி இறைவன் கடவுளானார் என்பதையும் படிப்படியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 3ஆம் திருமுறையிலே திருக்கோல சிறப்பு என்பது, திருவொற்றியில் இருக்கின்ற தியாகராஜ பெருமான் பவனி வரும்போது இவருக்கு காட்சி கொடுக்கிறார். அவருடைய அருளை பெற முடியவில்லை, காட்சி கொடுக்கிறார். அவருடைய அழகை வர்ணித்து இந்த பாடலிலே நமக்கு அருளியிருக்கிறார்கள். ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு விதமாக நமக்கு அருளியிருக்கிறார்கள். இந்த பாடலிய விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சிறிய முன்னுரை. காரணம், சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சூழ்ந்திருந்த காலகட்டங்களில் வல்லப்பெருமானவர்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் இந்த மண்ணுக்கு வருவிக்க உற்று 9 ஆண்டுகள் வரையிலும் தான் யார் என்று தெரியாத நிலையில் இருந்து கொண்டிருந்த பொழுது 9வது ஆண்டிலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன் மகனை ஆட்கொள்ளுகிறார். ஆட்கொண்ட பிறகு மறைந்து விடுகிறார். அவருக்கு எந்த நிலையையும் உணர்த்தவில்லை. வருவிக்க உற்றவன் என்ற நிலை மட்டும் அவருக்கு தெரிகிறது. வருவிக்க உற்றவன், இறைவனால் வருவிக்க உற்றவன் என்ற நிலை மட்டும் நமது பிள்ளை பெருமானவர்களுக்கு விளங்கி இருக்கிறது. அப்போ திருவொற்றியில் இருக்கின்ற தியாகராஜ பெருமானை பார்ப்பதற்காக செல்லும் பொழுது, ஏற்கனவே இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்தே சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் இறைவனை எப்படி உருவகப்படுத்தினார்கள் என்பதையும், அவரவர்கள் கருத்துக்கு ஏற்றபடி உருவகப்படுத்தி ஆலயங்களை அமைத்து வழிபாடு செய்து விட்டார்கள். அதையும் மக்களை பின்பற்ற செய்து விட்டார்கள். மக்களும் பின்பற்றி கொண்டு அதையே பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில்தான் நமது பிள்ளை பெருமானவர்கள் திருவொற்றியூரிலே தியாகராஜ பெருமானை எப்படியெல்லாம் வர்ணனை செய்கிறார் என்றும், எப்படியெல்லாம் உருவகப்படுத்துகிறார் என்றும், அவர் எப்படி பவனி வரும்போது அழகை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார் என்றும், எந்த அருளையும் பெறவில்லை என்றும் நமக்கு தெல்ல தெளிவாக பாடல்களிலே அருளியிருக்கிறார்கள். அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பாடல்களுடைய பொருளை பார்த்த பிறகு, சமரச சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு அவருடைய நிலை மாறுகிறது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்தான் இறைவன் என்ற நிலையையும், சமரச சுத்த சன்மார்க்கம்தான் இனிமே உலக மக்களுக்கு தேவையான ஒரு மார்க்கம் என்பதையும் தெளிவுபட நமக்கு அருளியிருக்கிறார்கள். அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாம் பார்க்க வேண்டிய பாடல் 3ஆம் திருமுறை திருக்கோல சிறப்பு 6வது பாடல். இதுவரை 5 பாடலுடைய விளக்கங்களை பார்த்திருக்கிறோம். இது 6வது பாடல். பாடலை நன்றாக கவனியுங்கள். சொல்லுள் நிறைந்த பொருளானார், சொல்லுள் நிறைந்த பொருள் ஆனார், துய்யர் உள்ளத்தே துண்ணி நின்றார், மல்லல் வயல் சூழ் திருவொற்றி வாணர் பவனி வர கண்டே. நல்லா கவனிக்கணுவீங்க. இறைவனிட்டிருந்து தியாகராஜ பெருமானிலிருந்து எந்த அருளையும் பெறவில்லை. பவனி வர கண்டேன், கல்லும் மரமும் ஆனந்த கண்ணீர் கொண்டு கண்டது எனில், எல்லையிலா அவர் அழகை என்னென்று உரைப்பது ஏந்தில்லையே. ஏந்தில்லையே என்பது தெரியவில்லையே என்று சொல்லுகிறார். இப்போ அந்த பாடலில் கூறப்பட்ட பதவுரை, சொல்லுள் நிறைந்த பொருள் ஆனார். சொல்லுள் நிறைந்த பொருள் என்பது, அதாவது இந்த உலகத்தில் கூறப்பட்ட மந்திரங்கள், பழக்க வழக்கங்கள், நெறிமுறைகள், விளக்கங்கள், இவற்றுக்கெல்லாம் பொருள் ஆனவர், விளக்கமாக விளங்கி கொண்டு இருப்பவர். சொல்லுகின்ற சொல்லில் இருக்கின்ற பொருளுக்கு விளக்கமாக விளங்கி கொண்டிருக்கின்றவர் துய்யர், தூய்மையானவர். அப்படிப்பட்ட தூய்மையானவர் துய்யர் உள்ளத்தே, தூய்மையான அன்பர்களின் உள்ளத்தே துண்ணி நின்றார். துண்ணி நின்றார் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு அருளை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். மல்லல் வயல் சூழ் திருவொற்றி வாணர், திருவொற்றியூர், மல்லல் வயல் சூழ் திருவொற்றி, அழகு நிறைந்த, சோலைகள் நிறைந்த, நீர் நிலைகள் நிறைந்த
அழகாக விளங்கி கொண்டிருக்கின்ற, சிறப்போடு விளங்கி கொண்டிருக்கின்ற திருவொற்றியூரில் இருக்கின்ற இறைவன். அவர் பவனி வர கண்டேன். நான் தெருவிலே நின்று கொண்டிருந்த பொழுது இறைவன் திருவிழா வீதி வருகிறார், பவனி வருகிறார், நான் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது அவருடைய அழகை கல்லும் மரமும் ஆனந்த கண்ணீர் கொண்டு கண்டது எனில், கல்லும் மரமும் கூட ஆனந்தத்தோட அவருடைய அழகை, அந்த பவனியை எதிர்பார்த்து கொண்டிருந்தன, பார்த்து கொண்டிருந்தன. என்றால் எல்லையில்லா அவருடைய அழகை, அளவிட முடியாத அந்த பேரழகை, அந்த ஆண் அழகனுடைய அழகை, அந்த இறைவனுடைய அழகை நான் என்னவென்று சொல்லுவேன், எனக்கு என்னவென்று சொல்லுவதென்று தெரியவில்லையே என்று சொல்லி இந்த பாடலை தோழியிடம் சொல்லுவது போல உலக மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் நமது இறைவன் பிள்ளை பெருமான் அவர்கள். தன்னை தலைவியாகவும் இறைவனை தலைவனாகவும் வர்ணித்து இந்த பாடல்களை நமக்கு அருளியிருக்கிறார்கள். இப்போ இந்த பாடலுடைய பொருள் பார்க்க போகிறோம், கோர்வையாக பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. பார்த்த பிறகு உலக மக்களுக்கு என்ன தெரிவிக்கிறார் என்பதையும் சொல்ல வேண்டும். சொற்களின் உள்ளே நிறைந்த பொருள்களின் விளக்கங்களின் மேல் விளங்கிக் கொண்டிருக்கின்ற இறைவன், அப்படிப்பட்ட இறைவன் தூயர் உள்ளத்தே, தூய்மையான அன்பர்களின் உள்ளத்திலே விளங்கிக் கொண்டிருக்கின்ற இறைவன் துண்ணி நின்றார் என்று சொல்லுவார். துண்ணி என்பது தொடர்ந்து இருப்பது, நிலையாக இருப்பது, விலகிவிடாமல் இருப்பது. அப்படிப்பட்ட உள்ளங்களின் உள்ளத்தில் இருக்கின்ற இறைவன் அழகு வாய்ந்த நீர்நிலைகள் சூழ்ந்த, பூஞ்சோலைகளும் தென்னம் சோலைகளும் சூழ்ந்த திருவொற்றியூரில் இருக்கின்ற இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் பவனி வரும்போது நான் பார்த்தேன். அவர் பவனி வருகின்ற அழகை பார்த்து கல்லும் மரமும் கூட ஆனந்த கண்ணீர் விட்டது, ஆனந்த கண்ணீர் விட்டது. அப்படியெல்லாம் அந்த அழகை இருக்கும்போது அவருடைய பேரழகை நான் எப்படி சொல்லுவேன், சொல்லுவதற்கு வார்த்தையே இல்லை, எப்படி சொல்வதென்று தெரியவில்லையே என்று சொல்லி இந்த பாடலை நமக்கு அருளியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் வல்லற்பெருமான் ஏன் நமக்கு திருவொற்றியூரிலே அருளினார்கள் என்றால், அவர் அந்த காலகட்டங்களில் எந்த நிலையில் இருந்தார் என்பதை உலக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. 1822 ஆண்டில் தொடங்கின திருவிளையாடல் 1874 வரைக்கும் 52 ஆண்டுகள் திருவிளையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. திருவிளையாடல் என்பது தன் மகனை இந்த மண்ணுலகுக்கு அனுப்பி வைத்து ஒரு தாயின் வழியாக வருவிக்க செய்து, அந்த மகனை சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் ஈடுபட செய்து, அதன் பிறகு அந்த நெறிகள் எல்லாம் மக்களுக்கு தேவையில்லை, பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய்யே என்று சொல்ல வேண்டும், அதற்கு தன் மகனை அங்கே இருக்க வைக்க வேண்டும். அந்த காலகட்டத்தில் தான் நமது பிள்ளை பெருமான் அவர்கள் சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சார்ந்த நெறிகளை பின்பற்றி கொண்டிருந்தார். அவருக்கு தெரியாது இதெல்லாம் இறைவனுடைய திருவிளையாடல் என்று அப்போ தெரியாது அவருக்கு. பின்னாளில் சொல்லுவார், அந்த பாடலாம் விளக்கம் இருக்கிறது, அது வரும்போது தக்க நேரத்தில் அந்த பாடலுக்கு விளக்கம் அளிக்கப்படும். அப்போ இந்த நேரத்தில் இருக்கும்போது திருவிளையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இவரும் திருநீறு பூசிக்கொள்ளுகிறார், கழுத்திலே உத்திராட்சக்கட்டையை போட்டுக் கொள்ளுகிறார், சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் சொல்லப்பட்ட நெறிகளை பின்பற்றி கொண்டிருக்கிறார். சரியை கிரியை யோகம் என்ற 12 நிலைகளிலும் இருந்து கொண்டிருக்கிறார். இது உண்மை. திருவொற்றியூரில் அவர் கூறிய உள்ளபடி கூறிய உண்மை உலக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இப்ப இந்த பாடலுடைய பொருளை பாருங்க. பார்த்த பிறகு உலக மக்களுக்கு எப்படி தெரிவிக்கிறார் என்பதையும் இந்த பாடலுடைய மைய கருத்தை சொல்ல வேண்டும். சொற்களின் உள்ளே நிறைந்த பொருளாக இருப்பவர், சுத்தமான தூய்மையான அன்பான உள்ளங்களில் இருக்கின்ற அன்பர்களின் உள்ளங்களில் இருக்கின்ற இறைவன், எழில் சூழ்ந்த திருவொற்றியூரிலே இருந்து கொண்டிருக்கின்ற இறைவன். அவர் வரும்போது பவனி வரும்போது நான் பார்த்தேன். அவருடைய அழகை கல்லும் மரமும் கூட, அதாவது ஒருமையிலே சொல்கிறார், 5 அறிவு படைத்த, அதாவது திடமான பொருள்கள் கூட, கல்லும் மரமும் கூட அவருடைய அழகை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டன என்றால், அவருடைய அழகை நான் சொல்லுவது எப்படி, சொல்ல முடியவில்லையே, எனக்கு எப்படி சொல்வது தெரியவில்லையே என்று சொல்லி உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார். இப்போ இந்த பாடலை பார்த்த பிறகு அவர் இந்த பாடலின் மூலம் உலக மக்களுக்கு தெரிவிப்பது, உலக மக்களே, நான் ஒரு தாயின் வழியாக இந்த மண்ணுலைக்கு வருவிக்க உற்று, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் வருவிக்க உற்று, நான் யார் என்று தெரியாத நிலையில் இருந்தபோது இறைவனை என்னை ஆட்கொண்டு திருவிளையாடல் செய்து கொண்டிருந்தார்.
எனக்கு மறைப்பு நிலை இருந்தது. சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் எப்படியெல்லாம் இருந்தேன் என்று உலக மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதன் பிறகு அந்த நெறிகள் எல்லாம் உலக மக்களுக்கு தேவையில்லை என்ற நிலையில் இருந்து கொண்டு சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு உலக மக்களுக்கு சுத்த சன்மார்க்கம் தான் தேவை என்று சொல்ல வேண்டும். நான் அந்த காலகட்டத்தில் சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சூழ்ந்திருந்த காலகட்டங்களில் இந்த நிலையில் நான் இருந்தேன். திருவொற்றியூர் சென்றபோது அங்கே இருக்கின்ற திருவொற்றியூரில் இருக்கின்ற இறைவன் என்னை பார்த்து திருவழியாக ஓடுவதும், நான் நாரையையும் கிளிகளையும் தூது அனுப்பியும் எந்த விதமான பதில் இல்லை. மனம் கேளாமல் மனம் துயரத்தினால் ஒரு புறத்தை பெண்ணிவிடக்கூடிய குறி கேட்டேன். இந்த நிலைகளெல்லாம் நான் இருந்து கொண்டிருந்தது உண்மை. உலக மக்களே, இப்போது இந்த நிலையில் நான் இருந்து கொண்டிருந்தேன் அந்த காலகட்டங்களில் என்று சொல்லி இந்த பாடலை நமக்கு உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார். இப்போ அதன் மூலம் ஆண்டுகள் கடந்து ஓடுகின்றன. அடுத்த நிலைக்கு வரும்போது சமரச சுத்த சன்மார்க்கத்தை தன் தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகிறார். அதன் பிறகு இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்பதையும், அவர் சத்திய ஞான செயலில் இருக்கின்ற இறைவன் என்பதையும், அந்த இறைவனிடம் எப்படியெல்லாம் அருளை பெற்றுக் கொண்டார், இறுதியில் எப்படி இறைவன் ஆனார், கடவுள் ஆனார், எப்படி தன் தந்தை தன்னை கடவுளாக்கினார் என்பதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நல்ல கவனிங்க. ஏனென்றால் வல்லற்பமான்கள் வருவிக்க உற்று 200 ஆண்டுகளாகிவிட்டன. சமரச சுத்த சன்மார்க்கத்தை பற்றியும் ஒரு தெளிவான விளக்கமும் சரி, வல்லற்பமானுடைய கடவுள் நிலையும் சரி, உலக மக்களுக்கு பரிபூர்ணமாக இதுவரைக்கும் யாரும் தெரிவிக்கவில்லை என்பதுதான் வேதனையான விஷயம். ஆனால் எல்லா உண்மைகளும் திருவொற்பாவிலே இருக்கின்றன. அதை நாம் இறைவனுடைய அருளாலும் தயவாலையும் கருணையாலையும் உங்களுக்கு அந்த விளக்கம் தந்து கொண்டிருக்கிறேன். 6ஆம் திருமுறை பதிகம் 20 பிள்ளை பெருவிண்ணப்பம். சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலிருந்து விடுபட்டு தந்தை சமரச சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு இவர் சுத்த சன்மார்க்கத்துக்குள் நுழைகிறார், என்றாகிறார் சுத்த சன்மார்க்கத்துக்குள்ள. அப்ப தந்தையிடம் விண்ணப்பம் வைக்கிறார். அதான் பிள்ளை பெருவிண்ணப்பம். 86வது பாடல். அங்கே 6வது பாடல்ல 3ஆம் திருமுறையில் ஒன்றும் இருக்காது. இறைவன் பவனியை பார்ப்பார், அவ்வளவுதான். இங்கே அவர் எப்படி விண்ணப்பம் வைக்கிறார்? ஏனென்றால் மறுபடியும் துன்பப்படக்கூடாது. சுத்த சன்மார்க்கத்தை பெறுவதற்கு முன்னால் எப்படியெல்லாம் மனம் துயரமடைந்தார், துன்பப்பட்டார் என்பதை 1ஆம் திருமுறையிலிருந்து 4ஆம் திருமுறை வரைக்கும் நமக்கு அருளி இருக்கிறார்கள். நம்மளை எல்லாம் படைத்து காத்து கொண்டிருக்கின்ற வள்ளல் பெருமானவர்கள். அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இறைவனுடைய திருவிளையாடலினால் மகனாக இந்த மண்ணுக்கு வருவிக்க உற்றார். அது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதான் இந்த பாடல் பொருளெல்லாம் உங்களுக்கு புரியும். இப்ப பாருங்க, பிள்ளை பெருவிண்ணப்பம் 86வது பாடல். சிறந்த தத்துவங்கள் அனைத்துமாய், சிறந்த தத்துவங்கள் அனைத்துமாய் அளவாய் திகழ் ஒளியாய், ஒளியெல்லாம் பிறங்கிய வெளியாய், வெளியெல்லாம் விளங்கும் பெருவெளியாய், அதற்கு அப்பால் நிறைந்த சிற்றவையில் அருள் அரசு இயற்றும் நீதி நல் தந்தையே. எப்படிப்பட்ட இறைவன் என்று சொல்லுகிறார்? அப்படிப்பட்ட தந்தை என்று சொல்லுகிறார். இனிமேல் பிறந்திடேன் இறைவன். இந்த பிறந்திடேன் இறைவன் என்ற வார்த்தைக்கு ஒரு பெரிய விளக்கம் தர காத்திருக்கிறேன். விளக்கம் வரும், நன்றாக பார்த்துக்கிட்டே இருங்க, கவனிச்சுக்கிட்டே இருங்க. நின்னை விட்டு அகலேன் பிள்ளை நான் வாடுதல் அழகோ. இது பாடல். இப்ப இந்த பாடலை விளக்கம் பாருங்க. சிறந்த தத்துவங்கள் அனைத்துமாய், சிறந்த தத்துவங்கள் அனைத்தும் 36 தத்துவங்கள், 60 தத்துவிகள். 36 தத்துவங்கள். ஆன்மா தத்துவம் 24, அதுதான் பிரம்ம தத்துவம் என்று கூறுகிறார் வல்லப்பமானவர்கள். பிரம்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் அதாவது விஷ்ணு தத்துவம், திருமால் தத்துவம் 7, சிவ தத்துவம் 5, 36 தத்துவங்கள். இந்த பிரம்ம தத்துவம் ஆன்ம தத்துவம் என்பது 24, பூதங்கள் 5, பொறிகள் 5, கண் காது மூக்கு வாய் மெய். பூதங்கள் என்பது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம். ஆக பொறிகள் 5, புலன்கள் 5, ஒளி ஒளி சுவை நாற்றம் உணர்வு. அப்புறம் கண்ணேந்திரங்கள் 5, கை கால் வாக்கு அபானம் குறி. 4 5 20, 4 அந்த கரணங்கள். இந்த 24 தத்துவங்களும் ஆன்ம தத்துவம். ஆன்ம தத்துவம் என்பது பிரம்ம தத்துவம். இந்த தத்துவங்களை பெற்றுக்கொண்டிருந்தவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அப்ப இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய பிறகு பிரம்ம தத்துவத்தை, பிரம்மன் என்ற ஒரு தலைவனை உருவாக்கி, பதத்தலைவன், நல்லா கவனிக்கணும் நீங்க,
பதத்தலைவனை உருவாக்கி இந்த தத்துவத்தை அங்கே கொடுக்கிறார். நீ படைக்கும் தொழிலை செய்து கொண்டு உனக்கென்று உலகத்தை கொடுத்திருக்கிறேன், நீ அருளாட்சி செய்வாக என்று சொல்லும் பொழுது அதை அருட்பெருஞ்சோதி அகவலிலே சொல்லுவார், சிருட்டி தலைவரை சிருட்டி எண்ணங்களை அருள் திரள் வகுத்த அருட்பெருஞ்சோதி. அப்பா, இப்படிப்பட்ட தத்துவங்கள் அனைத்தையும் முதலிலே வைத்துக் கொண்டிருந்தவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 36 தத்துவங்கள், இதனுடைய உட்கருவிகள் 60, அதான் தத்துவிகள் என்று சொல்லுகிறார். அப்போ 36 ஒரு 60 96. இத்தனையுமாய் அனைத்தையுமாய் இருந்து கொண்டு அது இல்லாதவாயும் இருந்து கொண்டு திகழ் ஒளியாய் விளங்கிக் கொண்டு அருட்பெருஞ்சோதியாய் விளங்கிக் கொண்டு அந்த ஒளியெல்லாம் பிறங்கிய வெளியாய் எல்லா வெளிகளிலும் ஒளியாக பரிபூர்ணமாக வீசிக்கொண்டிருக்கின்ற இறைவனாகவும், இறைவன் எப்படி சொல்றார் பாருங்க, 1ஆம் திருமுறையிலிருந்து 4ஆம் திருமுறை வரைக்கும் திருவொற்றியூரில் இருக்கின்ற இறைவன் சொல்லுவார். முல்லைவாயில் திருமுல்லைவாயில் இருக்க இறைவன் சொல்லுவார். திருவள்ளி தாயத்தில் இருக்கின்ற இறைவன் சொல்லுவார். அதுக்கப்புறம் 1ஆம் திருமுறையில் 247 இடங்களை சொல்லுவார். இப்படியெல்லாம் நிறைய உண்டு. அது மதங்களும் சமயங்களும் மார்க்கங்கள் சார்ந்த பதத்தலைவர்களுடைய திருவிளையாடல்கள் என்பதை இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ எல்லா வெளிகளுக்கும் பரிபூர்ணமாக விளங்கி கொண்டிருக்கின்ற இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அப்படி வெளியாகவும் வெளியெல்லாம் விளங்கும் பெருவெளியாக, வெளிகளுக்கெல்லாம் பெருவெளி ஒன்று இருக்கிறது. அந்த பெருவெளியாகவும் அதற்கு அப்பால், அதாவது தத்துவங்களை கடக்க வேண்டும், அந்தங்களை கடந்தால்தான் பெருவெளி கிடைக்கும். சரிய கிரிய யோகம் ஞானம் என்ற 16 நிலைகளை கடந்தால்தான் அதற்கு அப்பால் நிறைந்த சிற்சபை. சரிய கிரிய யோகம் ஞானம் 16 நிலைகள். முதல்ல 12 நிலைகள் சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்தது. 13வது நிலை ஞான சரியிலிருந்து தொடங்குகிறது, மரணமில்லா பெருவாழ்வு. அங்கிருந்த சுத்த சன்மார்க்கம் தொடங்குகிறது. அதனால்தான் அறையில் இருந்த தீபத்தை வெளியெடுத்து வச்சு அருட்பெருஞ்சோதி தீபத்தில் இருக்கிறாரே, நீங்க ஞான சரியை படிங்கன்னு சொன்னாரு வல்லப்பெருமானவர்கள் சித்தி வளாகத்தில். அப்போ அந்த நிலையில் பெருவெளியும் தாண்டி தத்துவங்களையும் அன்னங்களையும் எல்லாம் கடந்து சரிய கிரி யோக நிலைகளை எல்லாம் கடந்து அதற்கு அப்பால் நிறைந்த இருக்கின்ற சிற்சபையில் இடத்திலே அருளரசு செங்கோல் நடத்தும் என்னுடைய நல்ல தந்தையே என்று சொல்லுகிறார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை. அப்படிப்பட்ட தந்தையே, இனிமேல் பிறந்திடேன் இறைவேன். இந்த பிறந்திடேன் இறைவன் எதுக்கு சொல்ற நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் பிறக்கணும் இறக்கணும்னு இதே நியதியே கிடையாது, அது ஒரு வழக்கமே கிடையாது. ஏன்னா அவர் ஒவ்வொரு யுகத்திலையும் இருந்தவர். அதுக்கு விளக்கம் தர நான் பின்னால் பாட்டு இருக்கு. ஒவ்வொரு யுகத்திலையும் கிரேத யுகம், திரேத யுகம், துவார யுகம், கலியுகம். கலியுகத்தினுடைய கடைசி திருவிளையாடல தான் இவர் இங்கே ஒரு தாயின் வழியாக வந்தது, வருவிக்க விட்டுறது. நல்லா புரிஞ்சுக்க. நீங்க கிரேத யுகத்திலையும் திரேத யுகத்திலும் துவார யுகத்திலும் எப்படி இருந்தான்னு சொல்றாரு. கலியுகத்தில் மட்டும் கடைசி காலகட்டங்களில், கலியுகம் முடிஞ்சிருச்சு, 1900 முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த கலியுகத்தின் கடைசி கட்டத்தில் இறைவன் செய்த திருவிளையாடல் தான் ஒரு தாயின் வழியாக இந்த மண்ணிலுக்கு வருவிக்க செய்தது. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்போ அந்த நிலையில் இருக்கும்போது இனிமேல் இந்த உலக வழக்கப்படி நீ உலகையில் கொண்டு வர போய் தானே இந்த நிலை எனக்கு ஏற்பட்டது. அதனால் இனிமேல் அந்த நிலை எனக்கு வரக்கூடாது. மரணமில்லா பெருவாழ்வில் தான் நான் இருந்து கொண்டு இருப்பேன். எப்படி சென்ற யுகங்களிலே நான் இருந்தேனோ அதுபோலதான் நான் இருப்பேன். இனிமேல் ஒரு தாயின் வழியாக வருவிக்க வர சொல்றது, அங்க வர சொல்றது, எங்க வர சொல்றதுலாம் நான் இனிமேல் இருக்க மாட்டேன். மற்றவங்களை மட்டும் நீ எப்படியோ வருவிக்க செய்தாய், என்ன மட்டும் ஏன் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து கொண்டு வந்தேன்னு கேட்கிறாரு. திருவருட்பால் இருக்கு, மறுக்க முடியாத உண்மை. என்ன மட்டும் ஏன் ஒரு தாய் வயிற்றிலிருந்து கொண்டு வந்த? அப்பதான் அவங்க அப்பா சொல்றாரு அருட்பெருஞ்சாண்டவர், இல்லை மகனே, நீ சமரச சுத்த சன்மார்க்கம் மக்களிடம் சொல்லணும்னா நீ உலகில் தான் வரணும். அதுக்கு தானே மகனே உன்னை வர வைக்க வச்சேன், வருவிக்க செய்தேன் என்று சொல்லுகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்போ அந்த நேரத்தில் பிறந்திடேன் இறந்திடேன் என்பது இனிமே இந்த நிலை எனக்கு ஏற்படக்கூடாது. ஒரு தாயின் வழியாக வருவிக்க செய்கிறது, மண்ணுலகத்தில் பிறக்க வைக்கிறது, வருவிக்க வைக்கிறது, எல்லாம் இந்த வேலையெல்லாம் இனிமே ஆகாது. அதெல்லாம் நீ செய்யக்கூடாது. ஏனென்றால் நான் உனது பிள்ளை, நான் வாடுவது உனக்கு அழகா, நான் துன்பப்படுவது உனக்கு அழகா என்று சொல்லி பெரு விண்ணப்பமாக வைக்கிறார் தந்தையிடம். ஏன்னா திருவொற்றியூரில் வச்சு சொல்லுவாரு, நான் அன்னைக்கே சொன்னேன் என்னை தெருவில் விட்டுருவேன்னு, நீ என்னை தெருவில் விட்டுட்ட, எனக்கு ஒன்றும் இல்லை, பெத்த பிள்ளையை தெருவில் விட்டுட்டான்னு சொல்லி இந்த உலகம் தான் உன்னை பழி பேசும்.
அந்த பழிச்சொல்லுக்கும் எலிச்சொல்லுக்கும் ஆளாகாதே, விரைவில் வந்து அருளை கொடுன்னு சொல்லுவார். அற்புதமான இடங்கள் திருவருட்பாவில் இருக்கு. ஆக அந்த நிலையில் இருந்து கொண்டிருப்பவர் வல்லற்பமான் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். சரி, இப்போ பிள்ளை பெருவினப்பா வச்சாச்சு. இனிமே நீ எங்கேயும் இங்கே போ அங்கே போன நீ சொல்லக்கூடாது. உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன், இனிமே ஒரு நிமிடம் கூட பிரிய மாட்டேன்னு சொல்லுவார். அடுத்து சொல்லுவார் பாருங்க, அதை அடுத்து அனுபோக நிலையத்தில் சொல்லுவார். அதை நல்லா கவனிச்சுட்டே வாங்க. அதாவது பிறந்திடேன் இறந்திடேன் இறைவேன் சொல்றாருல, அப்ப என்ன அர்த்தம்? உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு அர்த்தம். அவர் பிறக்கணும்னு அவசியம் இல்லை, இறக்கணும்னு அவசியம் இல்லை. அதை ஏன் சொல்லுகிறார் என்றால், உன்னை விட்டு நான் இனியும் பிரிய மாட்டேன். அதுக்காக சொல்றேன். நீ ஏமாந்தா என்னை ஏமாத்தி என்னை நைஸ் பண்ணி என்னை அப்படியே அன்பால மூழ்கடிச்சு என்னை எங்கேயாவது போன்னு சொல்ற, அப்படிதானே ஒரு தாயின் வழியாக என்ன அந்த மண் உலகத்துக்கு அனுப்புனேன். தெளிவா சொல்றேன். அதெல்லாம் இனிமேல் நடக்காதுன்னு சொல்றேன். அப்போ அந்த யுகத்தில் எப்படி இருந்தாருன்னு உலக மக்களுக்கு தெரியப்படுத்தணும். சொல்றாரு பாருங்க, புதிய நல்லே தொன்று தொட்டு உனது பூங்கலலுக்கு அன்பு பூண்டவன். இதை விட என்ன ஆதாரம் வேண்டும்? நான் புதுசா வந்திருக்க நினைச்சிட்டீங்க நீ? தொன்று தொட்டு பூர்வீகம், அதாவது இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்தே உனது திருவடிகளுக்கு நான் அன்பு பூண்டவன். தெளிவா சொல்றேன். அடுத்து ஒரு பாடல்ல சொல்லுவார் பாருங்க, புதியன் என்று என்னை போக்குதுரோ நீர், புதியன் என்று என்னை போக்குதுரோ நீர், பூர்வித்தினும் பூர்வித்தினும் உன் பொன்னடிக்கு அடிமை பூண்டவன், அடிமை பதிய வைத்தனன் கான், அடிமை பைக வைத்தனன் கான். அந்த பலன் கணக்கினை இப்போது பார்ப்பதில் என்னேன்னு கேட்கிற. அந்த பழைய கணக்கை நீ பார்த்துட்டு இருக்க. அப்ப நான் சொன்னா என்ன ஆகும்? என்னை வேற சொல்ல வேண்டாம்னு வேற சொல்லிட்டே, சத்தியம் வாங்கிட்டே, நீ வேஷம் மட்டும் தான் போடணும்னு வேற என்ன சொல்லிட்டே, நான் என்னதான் பண்றது? வந்து அகலையும் கொடுக்க மாட்டேன்ற. நான் ஒவ்வொரு யுகத்தில் உன் கூட இருந்தவன், உன்னுடைய திருவடிகளையே இருந்தவன். என்னை ஏமாத்தி நீ உலகத்துக்கு போ, அங்க போ, இங்க போன்னு சொல்லி இங்க வர வச்சு என்னை இவ்வளவு துன்பப்படுத்துற. தெளிவா சொல்றாரு, யாரும் மறுக்க முடியாது. அந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார் அவர் வல்லப்பமானவர்கள். அப்போ இந்த நிலையில் இருக்கும்போது தொன்று தொட்டு நான் உங்ககிட்ட இருந்தவன், இனிமே நான் எந்த மண் உலகத்தில் போய் பறக்க மாட்டேன். அதை சொல்றதுக்கு தான் இங்க சொல்றாரு, பிறந்திடேன் இறைவேன் என்று சொல்லுகிறார். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். பிறந்திடேன் இறைவன் சொன்ன உடனே இவர் சாதாரண மனுஷனாக பிறந்திருக்காரு, அதனால எங்கேயோ ஓடி போயிட்டாரு, ரூமுக்குள்ள போனாரு, காணோம், இப்படிதான் உலகத்துல பேசிட்டு இருக்காங்க. அது தவறு. பிறந்திடேன் இறைவன் என்றால் இனிமேல் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொல்லுகிறார். அடுத்த பாடலிலே அந்த விளக்கம் இருக்கிறது, கவனிங்க. அனுபோக நிலையம் 6வது பாட்டு. 6வது பாட்டு, அங்கே 6வது பாட்டில் ஒன்றும் இருக்காது. 3ஆம் திருமுறையில் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, துன்பெல்லாம் தவிர்க்கும் திருச்சிற்றம்பலத்தே ஜோதியில் ஜோதியே. இறைவன் எப்படி சொல்றாரு? ஜோதியில் ஜோதியே, அழியா இன்பமெல்லாம் அளிக்கும் இறைவனே, என்னை ஈன்ற நல்ல தந்தையே, என்னை ஈன்ற நல்ல தந்தையே, தாயே, அன்பெல்லாம் ஆகி நிறைந்தது ஓர் நிறைவே, அண்ணலே இனி பிரிவு ஆற்றேன். இனிமே உன்னை நான் பிரிஞ்சுதான் சகிச்சுக்க முடியாது. போதும், இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் போதும். உன் திருவிடையாடல் ஏதோ நிறுத்திக்கோ. இனிமே என்கிட்ட நீ திருவிடையாடலாம் செய்யக்கூடாது. இனிமே உன்னை விட்டு பிரிய மாட்டேன். பொன்பதம் தருதற்கு இது தகுனம், புனந்தருள் எனையே. இது பாடல். அனுபவ நிலையம் என்பது ஒரு பேரின்பத்தினுடைய அனுபவம், ஒரு பேரின்பம். இறைவனுக்கு கிடைச்சிட்டு அந்த இன்பம் எப்படி இருக்கும் அதை தான் இங்கே சொல்ற. துன்பமெல்லாம் தவிர்க்கும் திருச்சிற்றம்பலத்திலே துன்பங்களையும் துயரங்களையும் மாயைகளையும் மயக்கங்களையும் சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களுடைய நெறிகளையும் தவிர்க்கக்கூடிய திருச்சிற்றம்பலத்திலே இருக்கின்ற ஜோதியில் ஜோதியே, அருப்பெருஞ்சோதியே, அழியா இன்பமெல்லாம் அளிக்கும் இறைவனே, அழிவில்லாத பேரின்பத்தை அளிக்கக்கூடிய இறைவனே, என்னை ஈன்ற தந்தையே தாயே என்று சொல்லுகிறார். இது ஒரு பாடலிலே சொல்லுவார், அற்புதமாக இருக்கும். என்னையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாக இருக்க இசைவித்து மன்னி வாழ்வுற வருவித்த கருணை வள்ளல் நீ என்று சொல்லுவார். என்னை நேர்ந்து பெற்ற தாயே என்று சொல்லுவார். அதான் இங்க சொல்றாரு, என்னை ஈன்ற நல் தந்தையே தாயே, அன்பெல்லாம் ஆகி நிறைந்தது ஒரு நிறைவே, அன்பெல்லாம் நிறைந்த பரிபூரணமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற
இறைவனே, அருட்பெருஞ்சோதியே, அண்ணலே, கடவுளே, இனி பிரிவு ஆற்றே, இனி நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். மண்ணு உலகத்துக்கு போ, அந்த உலகத்துக்கு போ, இந்த உலகத்துக்கு போ, இங்கே போ, அங்கே போ, நான் போக மாட்டேன். உன்னை விட்டு நான் பிரியவே மாட்டேன். அதெல்லாம் நான் சகித்துக் கொள்ள முடியாது. பொன்பதம் தருதற்கு இது நல்ல தருணம். பொன்பதம், பொன்பதம் என்பது கடவுள் நிலை. பதம் என்பது ஒரு நிலையான இடம். பொன்பதம் என்பது பொன்னான நிலை. பொன்னான நிலை என்பது கடவுள் நிலை. கடவுள் நிலையை எனக்கு தருவதற்கு இது நல்ல தருணம். என்னோடு கலந்து கொள், கலந்து கொண்டு எனக்கு அருள வேண்டும். புனந்தருள் இணையே என்று கூறுகிறார். அப்ப இவரோடு இரண்டரை கலந்து விட்டால் இறைவனாகி விட்டார்கள். அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, இப்படிப்பட்ட இறைவன், அருட்பெருஞ்சோதி இறைவன், அந்த அருட்ஜோதியுடைய நிலை என்ன? இவர் பெற்ற அந்த அருளை எல்லாம் எப்படி சொல்லுகிறார்? 46வது பதிகம், அருட்ஜோதி நிலை, 6வது பாடல். இப்போ நம்ம ஏன் இந்த சமயங்களில் இருந்து இங்க வந்திருக்கோம்னா, 3ஆம் திருமுறையிலிருந்து ஏன் அந்த 6ஆம் திருமுறைக்கு வந்திருக்கோம்னா, நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களில் இருந்த வல்லற்பமானவர்கள் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு திருவிளையாடல் செய்து சுத்த சன்மார்க்கத்தை கொடுப்பதற்காக தானே இங்க வருவிக்க செய்தார். அந்த நிலையை தான் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் தான் இருந்துதான் சுத்த சன்மார்க்கத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை. தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்துதான் வரணும், அங்க இருந்துதான் வரணும், அப்படியெல்லாம் கிடையாது. அங்க இருந்து அவர் எப்போ வர்றது? இங்க இறைவன் தான் நேராக வர்றதானே சொல்றாரு, நேராக வாங்கன்னு தான் சொல்றாரு. அப்புறம் பாருங்க, அந்த அருட்ஜோதி நிலை எப்படி சொல்றாரு? இச்சையெல்லாம் எனக்கு அளித்து, இச்சையெல்லாம் நான் எப்படி எப்படி விரும்பினேனோ, எப்படி எல்லாம் எண்ணினேனோ, எண்ணியதெல்லாம் எண்ணியவாறு எனக்கு அருளும் தெய்வம் சொல்லுவார். எண்ணியவாறு எனக்கு அருளும் தெய்வம் என்று சொல்லுவார். அப்போ நான் நினைத்ததெல்லாம் எனக்கு கொடுத்த தெய்வம், என்னை கலந்த தெய்வம், என்னோடு இரண்டரை கலந்து கொண்ட தெய்வம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அப்போ இறைவனை ஒரு தனித்தனி ஆள் கிடையாது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இஸ் ஈக்குவல் டு வல்லற்பமானவர்கள். இரண்டு பேரும் சமமானவர்கள், ஒன்றானவர்கள். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இறந்தவர்கள் அனைவரையும் எழுப்புகின்ற தெய்வம். இறந்தவர்களை ஏன் எழுப்பணும்? நல்லா யோசிக்கணும். நீங்க இறந்தாச்சு, அவர்களை ஏன் எழுப்பணும் சொல்றாரு வல்லப்பமான். சொல்றாரு, அதுக்கு விளக்கம் சொல்லுகிறார். இறந்தவர்கள் என்பது சமரச சுத்த சன்மார்க்கத்தை தெரியாமல் இருந்து போனவர்கள். இந்த யுகம் தோன்றி 4 யுகங்களும் எத்தனை வருஷங்கள் ஆச்சு? எத்தனை லட்ச வருஷங்கள். அப்போ சுத்த சன்மார்க்கத்தை யாருக்கு தெரியாது? இல்ல, சுத்த சன்மார்க்கம் தெரிஞ்சதே இப்போதானே, வல்லப்பமான வருவிக்கு உற்ற பிறகுதானே. அப்போ அந்த நிலையை தெரியாதவர்கள் இறந்து விட்டார்கள். அவர்களுக்கு சுத்த சன்மார்க்கத்தை தெரியப்படுத்தணும். அப்போ அவர்கள் இங்கே மண்ணுலையிலே பிறந்திருப்பார்கள், இல்லை பிறக்காமல் கூட இருந்திருக்கலாம். அவர்களெல்லாம் கொண்டு வரணும். அது யாருடைய கடமை? இறைவனுடைய கடமைன்னு சொல்றார். அவங்களுக்கும் சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்து மீண்டும் அவர்களுக்கு நல்வாழ்வை கொடுத்து அவர்களை மேம்படைய வேண்டும் என்பதற்காகவே இறந்தவர்களை அனைவரையும் எழுப்புகின்ற தெய்வம். எல்லாரையும் கொண்டு வந்து சுத்த சன்மார்க்கத்தை சொல்லி தரணும். அதுக்காவது கூட்டு வரணும். எச்சமய தெய்வமும் தான் என நிறைந்த தெய்வம். எந்த சமய தெய்வமாக இருந்தாலும் சரி, எந்த சமய தெய்வமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய தெய்வம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். எல்லாத்தையும் உருவாக்கினது அவர் தானே. அப்போ எச்சமய தேவரும் தான் என்ற நிலையில் இருக்கக்கூடிய தெய்வம், எல்லாம் செய்ய வல்ல தெய்வம் எனது குல தெய்வம். எனது குலம் என்பது சமரச சுத்த சன்மார்க்க குலம். சமரச சுத்த சன்மார்க்கத்தின் தெய்வம் அருட்பெருஞ்சோதி தான். ஒரே தெய்வம், பிரபஞ்சத்திற்கு ஒரே கடவுள், ஆதியும் அந்தமில்லா தோன்றிய இறைவன், சுயமாக தோன்றிய இறைவன், ஒரு தாயில் வயிற்றில் முளைக்காத இறைவன், தனக்கு தானே தந்தையான இறைவன். அதான் எனது குல தெய்வம் என்று சொல்லுகிறார். பிச்சு அகற்றும் பெருந்தெய்வம். பிச்சு என்பது பைத்தியம் என்று சொல்லுவார்கள், உலகியலுடைய விளக்கம் இருக்கட்டும். அதுவும் ஒரு வகைக்கு அதை நீக்கக்கூடிய தெய்வம் என்றும் சொல்லலாம். சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களில் சொல்லப்பட்ட நெறிகளை நீக்கி, மக்களுடைய அறியாமையை நீக்கி, மக்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் நீக்கி அருளை கொடுக்கக்கூடிய தெய்வம். இதான் சுத்த சன்மார்க்க விளக்கம். இப்படிப்பட்ட விளக்கம்
கொடுத்தவர் வல்லற்பமானவர்கள். அப்படிப்பட்ட தெய்வம் சிவகாமி என்னும் ஓர் பெண் கொண்ட தெய்வம். உருவகப்படுத்துகிறார் இறைவனை. அருப்பஞ்சாண்டவரை உருவகப்படுத்தும் போது அங்கே சிவகாமி என்ற ஒரு அம்மையை கொண்ட தெய்வம், சிவகாமி வள்ளியை ஏற்றுக்கொண்ட தெய்வம் பாடல்களிலே உண்டு. சிவகாமி வள்ளி மகிழும் மகிழ்னனே என்று சொல்லுவார். சிவகாமி வள்ளி மகிழும் மணவாளனே என்று சொல்லுவார். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற தெய்வம் எங்கும் கண்கண்ட தெய்வம், எங்கும் கண்கண்ட தெய்வம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் கண்கொள்ளா காட்சியாக இருந்து கொண்டு விளங்கிக் கொண்டு அராட்சி செய்து கொண்டிருக்கின்ற தெய்வம் செச்சை மலர் என விளங்கும் திருமணி தெய்வம். செச்சை மலர் என விளங்கும். செச்சை மலர் என்பது சிவந்த மலர். சிவந்த மலர் என்ற நிறத்தை ஏன் குறிப்பிடுகிறார் என்றால், சிவப்பு என்ற நிறத்தை ஏன் குறிப்பிடுகிறார் என்றால், ஒளி சிவப்பு நிறம் உடையது. நீங்க ஜோதியை பார்த்தீங்கன்னா அந்த கலரில் அந்த வண்ணத்தில் இருக்கும், அந்த நிறத்தில் இருக்கும். செழுமை நிறம் கொண்ட இறைவன் என்று ஒரு இடத்திலே சொல்லுவார். செழும் சுடரே என்று சொல்லுவார். சிவப்பு வண்ணம் கொண்ட சுடரே என்று சொல்லுவார். அதைதான் செச்சை மலர் என்று சொல்லுகிறார். சிவந்த மலர் போன்று திருமேனி முழுவதும் சிவந்த மேனியோடு விளங்கி இருக்கின்ற ஜோதியாக இருக்கின்ற அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் சிற்றவையிலே விளங்கிக் கொண்டிருக்கின்ற தெய்வமதே தெய்வம். ஆக இவ்வளவு விளக்கங்கள் இருக்கிறது. ஒரு இறைவனை, சுத்த சன்மார்க்க இறைவனை வருணித்து எப்படியெல்லாம் இருக்கிறார் என்பதையும், அந்த இறைவனிடந்து எப்படியெல்லாம் அருளை பெற்றுக்கொண்டார் என்பதையும் தெளிவாக நமக்கு அருளி இருக்கிறார்கள் வல்லற்பெருமான் அவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஆடிய பாதம் என்ற ஒரு தலைப்பிலே இறைவனை பற்றி சொல்லுவது, அதாவது திருவிளையாடல், இறைவனுடைய திருவிளையாடல் எப்படி இருக்கும், அவருடைய திருவிளையாடல் செய்த திருவடி என்று சொல்லலாம். ஆடிய பாதம் என்பது திருவிளையாடல் செய்யும் திருவடியை கொண்ட இறைவன். அங்க 6வது பாடல்ல சொல்றார் பாருங்க, தேவர்கள் எல்லாரும் சிந்திக்கும் பாதம். தேவர்கள், விண்ணுலகத்தில் இருக்கின்ற தேவர்கள் எல்லாம் வணங்கக்கூடிய இறைவன். விண்ணுலகில் இருக்கின்ற தேவர்கள் எல்லாம் இறைவனுடைய வணங்கக்கூடிய திருவடியை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். பிரம்மன் முதல் திருமால் முதல் எல்லாருமே இறைவனை வணங்கினார்கள். அதன் பிறகு சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு, எனக்கு கடவுள் நிலையை என் தந்தை வழங்கிய பிறகு அவர்களெல்லாம் என்னை வணங்குகிறார்கள் என்று சொல்லுகிறார். பாடலில் இருக்கிறது திருவுட்பாவிலை கண்ட உண்மை. எல்லாருமே அருப்பஞ்சாண்டவரை வணங்குகின்றவர்கள், எல்லாருமே வல்லற்பெருமானையும் வணங்குகிறார்கள். வாலி என்று என்னை மாலையனோர் வந்து அருட்பேர் ஆளி என துதித்து ஏத்த புரிந்தாய். அற்புதம். நீடூழி அன்றே என்றும் சாதா வரமும் உவந்தளித்தாய். எவ்வளவு அற்புதம். வாலி மன்றோங்கும் அருப்பெருஞ்சோதி நின் மன்னருளே, உன்னை வணங்கியவர்கள் உன் அருளை பெற்ற பிறகு, நீ என்னை இறைவனாக்கிய பிறகு என்னை வணங்குகிறார்கள். தெளிவா சொல்றேன். மக்களிடம் யாரு சொன்னது? யாருமே சொல்லவில்லையே. திருவுட்பா விளக்கம் மக்களிடம் போய் சேரவில்லையே என்பதுதான் இந்த வள்ளலார் ஊழியனுடைய ஆனந்தம், வேறொன்றும் இல்லை. ஆக அப்படிப்பட்ட இறைவனுடைய திருவடி தெல்லமுதாய் உள்ளம் தித்திக்கும் பாதம். இறைவனை நினைக்கும் போது, அவருடைய திருவடியை நினைக்கும் போது உள்ளமெல்லாம் தித்தித்துக் கொண்டிருக்கின்றது, அமுதமாக இனித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். மூவரும் காணா முழு முதல் பாதம். மூவரும் காணா, பிரம்மன், திருமால், ருத்திரன், இந்த 3 பேரும் பார்க்க முடியாத திருவடி முழு முதல் பாதம். முழு முதல் பாதம் என்பது ஆதியும் அந்தமெல்லாம் தோன்றிய, சுயமாக தோன்றிய இறைவன் அருப்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவடியை இந்த 3 பார்க்கவில்லை என்று சொல்லுகிறார். இதுதான் பிரபஞ்சத்தின் உண்மை. எல்லாம் சொல்லுவாங்க, இறைவனை பார்த்தாங்க, அங்க பார்த்தாங்க, இங்க பார்த்தாங்க. எங்க யாரும் பார்க்கல. இவங்களே பார்க்கலன்னா வேற யார் பார்த்திருக்க முடியும்? பதத்தலைவர்களை பார்த்திருக்கலாம். பதத்தலைவர்களை அன்றைய இருந்த அருளாளர்கள் பார்த்திருக்கலாம், அருளை பெற்றிருக்கலாம், வேற உருவத்தில் பார்த்திருக்கலாம். இறைவனுடைய உண்மையான உருவத்தை யாரும் பார்த்ததில்லை. தெளிவாக திருவுட்பாவிலே நாம் கண்ட உண்மை. மூவரும் காணா முழு முதல் பாதம். இவங்க 3 பேருமே பார்க்க முடியலன்னா இறைவனுடைய அருளை பெற்றவர்கள் அருளாளர்கள் எப்படி பார்த்திருக்க முடியும்? வேற ரூபத்தில் பார்த்திருக்கிறார்கள், அருளை பெற்றிருக்கிறார்கள், அசீரிய வாக்கு மூலம் அருளை பெற்றிருக்கிறார்கள். பொருள் மட்டும்தான் கேட்கும், உருவம் தெரியாது. அதுவும் அசீரிய வாக்கு என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் நிறைய வாங்கியிருக்காங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இறைவனுடைய அருளை பெற்றிருக்கிறார்கள்,
சித்து விளையாட்டுகளை காட்டியிருக்கிறார்கள். எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அதெல்லாம் கர்ம சித்தி யோக சித்தியை சேர்ந்தது. கர்ம சித்தி என்பது 3.25 வருஷம் தான் இந்த சித்தி நிலைக்கும். இப்போ ஒரு ஆள் கர்ம சித்தி பெற்றிருக்கிறார் என்றால் 3.25 வருஷம் தான் அது இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. கர்ம சித்தி 108 வருஷம் வரைக்கும் இருக்கும். யோக சித்தி கர்ம சித்தி 3.25 வருஷம் தான். இறைவனை பாடி பாடி அருளை பெற்றவர்கள் 3.25 வருஷம் வரைக்கும் சித்து விளையாட்டு பண்ணலாம். யோக சித்தி பெற்றவர்கள் 108 வருஷம் வரைக்கும் அவங்க கிட்ட அந்த சக்தி இருக்கும். வள்ளற்பெருமானே கூறுகிறார். அதான் இதுக்கு பெரிய விஷயம். ஆனால் ஞான சித்தியை பெற்றவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் யாருமே இல்லை. ஞான சித்தி யாருமே கிடையாது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு அப்புறம் அவருடைய மகன் வள்ளற்பெருமானுக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது என்பதை திருவருட்பாவிலே கூறுகிறார். முத்தியை பெற்றேன். எல்லாருமே முத்தி தான் உயர்ந்த நிலையில் அதோட போயிட்டாங்க. முத்தியை பெற்றேன், அம்முத்தியினால் ஞான சித்தியை உற்றேன். இவர் முத்தி பெற்றாருன்னா சமாதிக்குள்ள போயிடல. நல்லா கவனிக்கணும். நீங்க முத்தி பெற்றவர்கள் முத்தி அடைஞ்சிட்டாங்க, சமாதிக்குள்ள போயிட்டாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா இவர் முத்திக்கு அப்புறம் ஒரு சித்தி ஞான சித்தி இருக்கிறது இவருக்கு தான் தெரியும். முத்தியை பெற்றேன், அம்முத்தியினால் ஞான சித்தியை உற்றேன் என்று உந்திப்பற. உந்தி என்பது காட்டில் ஒரு உந்துற சக்தி. ஒரு பேப்பரை தூக்கி போடுங்க, காட்டில் பறக்கும். பிரபஞ்சத்தில் போய் நீ சொல்லுன்னு அந்த உந்திக்கிட்டு சொல்றாரு வள்ளற்பெருமான் அவர்கள். நான் எவ்வளவு சொல்றேன், யாரும் கேட்க மாட்டேன்றாங்க, நீயாவது போய் சொல்லு, பிரபஞ்சத்தில் போய் சொல்லுன்னு சொல்ற. முத்தியை பெற்றேன், அம்முத்தியினால் ஞான சித்தியை உற்றேன், சித்தன் ஆனேன் என்று உந்திப்பற. சித்தன் என்பது கடவுள். நான் கடவுள் ஆகிவிட்டேன். இந்த ஒரு வரி போதலாம் அவருக்கு கடவுள்னு சொல்றதுக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. வள்ளற்பெருமானை பற்றி எப்படி பேசிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உலகம் அறிந்த விஷயம். ஐயா சொன்னாரு, ஐயா போனாரு, ஐயா வந்தாரு, இப்படிதான் சொல்லுவாங்க. அவர் இறைவன், அவர் கடவுள் என்று யார் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் கிடையாது. சித்தன் ஆனேன் என்று உந்திப்பார். கடவுள் ஆயிட்டேன்னு சொல்றாரு. இவன் அவனாகிவிட்டான் என்று சொல்லுவார். திருவருட்பால் இருக்கு. அதோடு மட்டுமல்ல, வருவித்த வண்ணமும் நானே, இந்த மாநிலத்தை செய்யும் வண்ணமும் தானே தெரிவித்து திருவுற்றொழில் பாரியேன் என்று சொல்லுவார். ஜோதியில் ஜோதி பதியத்தில் சொல்லுவார். நான் அதுக்காக தான் நான் வந்தேன் உலக மக்கள்கிட்ட, அதுக்கு தானே நான் வந்தேன், நான் தானே பிரபஞ்சத்தை இயக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. ஆக மூவரும் காணா முழு முதல் பாதம். இந்த வரிக்கு இவ்வளவு விளக்கம் இருக்குது. சும்மா வரியை மட்டும் படிச்சுட்டு மூவரும் பிரம்மனும் திருமாலும் உத்திரனும் பார்க்க முடியாத பாதம் சொல்லிட்டு போயிடலாம். விளக்கம் சொல்லணும்ல. அதுக்கப்புறம் முப்பாலுக்கு அப்பால் முளைத்த பொற்பாதம். முப்பால், முப்பால் என்பது 3 தேகங்கள். சுத்த தேகம், புராண தேகம், ஞான தேகம். அதான் முப்பால். இந்த முப்பாலுடைய வெளிகள் இருக்கிறது. சுத்த தேகத்துக்கு பரவெளி, புராண தேகத்துக்கு பரம்பரை வெளி, ஞான தேகத்துக்கு பராபர வெளி. ஆக இந்த முத்தேகத்தை கொண்டு இந்த 3 வெளிகளுக்கும் அப்பால் முளைத்த பொற்பாதம். முளைத்த என்பார் அங்கே இருக்கின்றவர், உருவாகியவர், சுயமாக உருவாகியவர், சுயம்பு, சயம்புவே என்று சொல்லுவார் ஒரு இடத்திலே. அப்போ அவர் எங்க இருக்கிறாரு? அங்க இருக்கிறார். இந்த பரவெளி, பரம்பர வெளி, பராபர வெளி, இந்த முப்பாலுக்கு அப்பால் இருக்கின்ற வெளி இருக்கிறதே, அதுதான் சிவஞான வெளி. அதுதான் 16வது வெளி. ஞானத்தில் ஞானம், அதான் கடவுள் நிலையை அறிந்து அம்மயமாகின்ற வெளி. அதனால்தான் ஏம சித்தி, சாகா கல்வி, தத்துவங்களை நிகரம் செய்தல், கடவுள் நிலையை அறிந்து அம்மயமாகும். இந்த நிலையை வள்ளற்பெருமான் தெளிவாக கூறியிருப்பார்கள். 4ஆம் திருமுறைக்கு வரும்போது, அதாவது 4:32 4வது எட்டில் இருக்கும்போது, வரிமிக்க உற்று 4வது எட்டில் இருக்கும்போது வள்ளற்பெருமான் அவர்கள் தன் தந்தையிடம் பெற்றுக்கொண்டது முதலில் ஏம சித்தி. அதன் பிறகு சமரச சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு சாகா கல்வி. ஏன்னா சமரச சுத்த சன்மார்க்கம் பெற்றால்தான் சாகா கல்வியை சொல்லித்தர முடியும். இவ்வளவு விளக்கங்கள் இருக்குது நண்பர்களே, சாதாரண விஷயம் அல்ல. அப்ப இந்த சாகா கல்வியை கற்றுக்கிட்ட பிறகுதான் தத்துவங்களை எல்லாம் கடக்கணும். அதை அகவல்ல சொல்லிட்டு அருட்பெருஞ்சோதி அட்டகத்தில் சொல்லுவார். அகவல் முடிஞ்சவொடனே அட்டகத்தில் சொல்லுவார். தத்துவங்கள் அனைத்தையும் தனித்தனியே கடந்தேன், தத்துவாதீத வெளியில் சித்தியில் முழுதும் தெரிந்தேன், அவை மேல் சிவநிலை தெரிந்திட சென்றேன். அந்த சிவநிலை தான் 16வது நிலை. இப்படி போயிட்டு இருக்கிறார் வள்ளற்பெருமான். ஆனா இங்க என்ன சொல்லுவாங்க? வள்ளற்பெருமானை பத்தி பேசுறவங்க, இருந்தாருப்பா 6 மாசம் காணோம்,
எங்கேயா போயிருப்பார், திருவண்ணாமலைக்கு போயிருப்பார், இல்லைன்னா சிதம்பரம் போயிருப்பார், இல்லை எங்கேயா போயிருப்பார். இப்படி தான் சொன்னாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அவர் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தார்? அவர் நினைச்சார் நொடிக்கு பல அண்டங்களை கடக்கின்றவர், பல அண்டங்களை எங்க வேணாலும் இருப்பார் பிரபஞ்சத்தில். அப்படிப்பட்டவர் வல்லற்பமானவர்கள் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இந்த நிலையெல்லாம் மாறிவிட்டது. இறுதியாக அனுபவ மாலை, அனுபவ மாலையிலே ஒரு பாடல், 96வது பாடல். நல்லா கவனிக்கணும். இறைவன் எப்படி இருப்பாரோ அதே நிலையில் நான் இருந்தேன்னு சொல்லுவார். இறைவனுக்கு உறக்கம் இல்லை, அறிதுயில் நிலை, விழிப்பு நிலை, துரிய நிலைக்கு மேல் இருக்கின்ற நிலை, இது இறைவனுடைய நிலை. அதே நிலையில் நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். அதுக்காகத்தான் இந்த பாடலை 96வது பாடலில் நமக்கு அருளியிருக்கிறார்கள் வல்லற்பமானவர்கள். நல்லா கவனிங்க. தனிப்படும் ஓர் சுத்த சிவ சாக்கிரம் நல்நிலையில் தனித்து இருந்தேன். எப்படி இறைவன் இருந்தாரோ ஒப்பற்ற அருள்நிலையில் விளங்கிக் கொண்டிருக்கின்ற சுத்த சிவசாக்கிரம். சிவசாக்கிரம் என்பது விழிப்பு நிலை. இறைவனுக்கு தூக்கம் இல்லை, விழிப்பு நிலை. அப்ப அந்த விழிப்பு நிலையில் நானும் இருந்தேன் என்று சொல்லுகிறார். கடவுள் எப்படி இருக்கிறாரோ அற்புதஞானவர் அதே மாதிரி நான் இருந்தேன். இதை விட என்ன ஆதாரம் வேணும்? அடுத்து சொல்ற பாருங்க, சுத்த சிவ சொப்பனத்தை சார்ந்தேன். சிவ சொப்பனம், பேரின்பமான கனவு. இறைவனுக்கு கனவு இருந்த சொப்பனம் என்பது இங்கே அறிதுயில் என்று சொல், அதாவது கனவு காண்ற மாதிரி இருக்கும். உலகத்தை பிரபஞ்சத்தை கனவுல பார்க்கிறது. உட்கார்ந்த இடத்துல இருந்தே இப்படி தலைக்கடியில் கையை வச்சுக்கிட்டு ஒரு சாஞ்சு படுத்துக்கிட்டு பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருப்பது, அதான் சிவசொப்பனம். அப்படி சிவசொப்பனத்தில் இருந்தேன். கனிப்பொடும் மெய் சுத்த சிவ சுளுத்தியிலே கழித்தேன். சிவ சுளுத்தி என்பது அறிதுயில். உண்மையான சுத்த சன்மார்க்கத்தை சேர்ந்த அந்த நிலையிலே உண்மையான அறிதுயில். அறிதுயில்னா தூங்குற மாதிரி இருக்கும், கண்ணை மூடிக்கிட்டு இருப்பாங்க, தூங்குன மாதிரி இருக்கும், ஆனால் அது தூக்கம் கிடையாது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ கனிப்படும் என்பது அருளோடு விளங்கக்கூடிய, அருளோடு விளங்கக்கூடிய அந்த கடவுள் நிலையில் இருக்கின்ற அறிதுயில் நிலையில் நானும் இன்பமாக இருந்தேன். இறைவன் எப்படி அதே மாதிரி இவர் இருக்கிறாரு. அடுத்து கலந்து கொண்டேன். நான் தான் இறைவனோடு கலந்து கொண்டேனே. பிறகு அவருக்கு இருக்க குணம் எனக்கு இருக்கும். தந்தையினுடைய இரண்டரை கலந்த பிறகு தந்தைக்கு என்னென்ன குணம் இருக்கோ அதை மகனுக்கு இருக்கும். கலந்து கொண்டேன். சுத்த சிவ துரிய நிலை அதுவாய். அதுவாய் என்பது கடவுளாய், கடவுள் நிலையாய், இறை நிலையாய் சொல்லிட்டார்கள. அவ்வளவு அற்புதமாக சொல்றாரு. இது ஏன் சொல்றாரு? உலக மக்களுக்கு தெரியப்படுத்தணும். நான் சாதாரணமா ஒரு தாயின் வெளியிட்டு மண்ணுடத்துக்கு வரலப்பா. உலக மக்களே, நான் இறைவனாகவே வருவிக்க உற்றவன். அருப்பஞ்சாவுடைய திருவிளையாடல் நடந்தது, நான் அப்படி இருந்தேன். அதெல்லாம் வேண்டான்னு சொன்னாரு. சமயங்களும் மதங்களும் வேண்டான்னு சொன்னாரு, வந்துட்டேன். இப்ப இந்த நிலையில் இருக்கிறேன், கடவுள் நிலையில் இருக்கிறேன். அதுவாய் சுத்த சிவ துரிய நிலை அதுவாய். கடவுள் நிலையான துரிய நிலையில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். செழிப்பு இல்லாதாய், எல்லாமாய் எல்லாமாய், எந்த விதமான தடங்களும் இடைஞ்சல்களும் எதிர்ப்புகளும் இல்லாமல், துன்பங்களும் துயரங்களும் இல்லாமல், எல்லாமாகவும் அல்லாதுமாய், அதாவது உருவமாகவும் அருவமாகவும் பிரபஞ்சம் முழுவதும் எங்கும் நிறைந்து கொண்டு சுத்த சிவதுரியாதீதத்தே சிவமயமாய் நிறைந்தேன். சிவமயம் என்பது அருப்பெருஞ்சோதி. அருப்பெருஞ்சோதியாக பரிபூரணமாக விளங்கிக் கொண்டிருக்கிறேன். இதை விட என்ன விளக்கம் வேணும்? உலக மக்களே, வல்லப்பமானுடைய இறைநிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இனிப்புறு சிற்றவை இறையை பெற்ற பரிசு, பேரின்பமாக இருக்கக்கூடிய சிற்றவையிலே பேரின்பமாக பரிபூர்ணமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற இறைவனுடைய இடமிருந்து பெற்ற பரிசு நான். பரிசு என்றால் எல்லா அருளையும் நான் பெற்றுக்கொண்டேன். அந்த பரிசுதான், அதனால்தான் இத்தனையும் பெற்று அருப்பஞ்சாவுடன் இரண்டரை கலந்து சிற்றவையில் இருக்கின்ற இறைவனோட இரண்டரை கலந்ததனால் பெற்ற பரிசு. அதனால்தான் இத்தனையும் பெற்று, இந்த மேல சொன்னது அத்தனையும், துரிய நிலை, துரிய சொப்பனம், துரிய சுளுத்தி, இதெல்லாம் எப்படி வந்தது? இறைவனோடு இரண்டரை கலந்து விட்டதனால் நான் பெற்ற பரிசு அத்தனையும் இங்கே நான் பெற்று, இத்தனையும் பெற்று இங்கே இருக்கின்றேன். எங்கே? மண்ணுலகிலே சித்தி வளாகத்திலே இருந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறேன். இருக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? இயக்கிக் கொண்டிருக்கிறேன்.
பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறேன். மேலே கூறப்பட்ட எல்லா நிலைகளையும் இந்த மண்ணுலகிலே இறைவனால் வருவிக்க உற்று சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் சார்ந்து இருந்து கொண்டிருந்த பொழுது ஏற்பட்ட துன்பங்களையும் துயரங்களையெல்லாம் என் தந்தை என்னை நீக்கி சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்து இறைவனுடைய நிலையில் இருந்து கொண்டு நான் இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறேன் என்றால் நான் இறைவனோடு இரண்டர கலந்து கொண்டேன் என்பதனால் நான் பெற்ற பரிசு என்று சொல்லுகிறார். ஆக இந்த பிரபஞ்சத்தை இயக்குவது யார்? வல்லத்துமானவர்கள் என்பதை கூறி, எனவே அன்பர்களே, இப்படிப்பட்ட இறைவனுடைய நிலையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு சுத்த சன்மார்க்கத்தில் இருந்து கொண்டு கொலையும் புலையும் தவிர்த்து சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சாராது இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்கி அவருடைய அருளையும் செல்வங்களையும் பெற்றுக்கொண்டு இந்த வையகத்திலே நீங்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும், நோயற்றவையில் வாழ வேண்டும் என்று சொல்லி இறைவனுடைய தயவாலையும் கருணையாலையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். இந்த வள்ளலார் ஊழியன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.